பொங்கலை முன்னிட்டு நமது ஊர் சார்பாக விளையாட்டு போட்டி நடைபெற இருக்கிறது. எல்லா மக்களும் தயார் நிலையில் இருக்கவும் இன்று சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமான விளையாட்டு போட்டிகள் நடைபெற இருக்கிறது. பானை உடைக்கும் போட்டி, கயிறுக்கும் போட்டி, அதே மாதிரி பெண்களுக்கு யார் சிறப்பான பொங்கல் வைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஒரு பரிசு கிடைக்க போகுது. அப்புறம் நம்ம கருப்பை வந்திருக்கா, அவனை யார் அடக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஒரு பரிசு கிடைக்க போகுது. இன்னும் ஏகப்பட்ட விளையாட்டு காத்து கொண்டிருக்கிறது. அதனால் ஊரில் இருக்கும் மக்கள் அனைவரும் விளையாட்டு போட்டி நடக்கும் இடத்துக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உடனடியாக சீக்கிரம் வருவோம். போட்டி ஆரம்பிக்க இன்னும் சில நொடிகளே இருக்கிறது. நீ கேட்டேன்னு வெள்ளை வேஸ்ட் எல்லாம் வாங்கியிருக்கோம், அழுக்காக்கிறாத. வெள்ளை கலர் வெட்டி தான், வெள்ளை கலர் சுட்டர் தான், இனிமே இந்த சட்டையே போட்ட மாதிரிதான். போட்டி சில நொடிகளில் ஆரம்பிக்க போகிறது. சீக்கிரம் வாருங்கள். சின்ன சீக்கிரம் வாடா, விளையாட்டு போட்டி ஆரம்பிச்சிட போறாங்க. நம்ம போய் வேடிக்கைவாது பார்க்கலாம். இங்கே போடுறா, கரும்பெல்லாம் நட்டு வச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய கரும்பு! கரும்பை பார்த்தது எனக்கு சாப்பிடணும்னு தோணுது. அந்த கரும்பை வெட்டி கொடுறா, சாப்பிடலாம். இது மேல கையை வச்சோம், நம்ம கையை வெட்டி போடுவானுங்க. கம்முனுவா, இது நம்ம வீடு கிடையாது. விளையாட்டு போட்டிலாம் முடியட்டும், கடைசியாக அதெல்லாம் உடச்சி சாப்பிட்டுக்க வேண்டியதான். இங்கே ஒரு பொங்க வைக்கிறாங்க. என்ன லைனா வச்சிருக்காங்க பொங்கலை? ஓ, பொங்க வைக்கிற போட்டிங்க. லைனா உட்காந்துருக்காங்க பாருங்க. பொங்கல் யாருது ஃபர்ஸ்ட் பொங்குதோ அவங்க தான் வின்னர் போல. லவ்லி, இந்த பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்கல்ல. இந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்றதுக்கு தானே இங்க வந்திருக்கோம். இங்க நிறைய பொங்க பானை இருக்கு. கண்டிப்பா இதுல இருந்து பொங்கல்லாம் பொங்கினதுக்கு அப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு தருவாங்க. நடக்க போற போட்டி என்னவென்றால் சின்ன பசங்களுக்கான லெமனிங் த ஸ்பூன் கேமோட ரூல்ஸ் என்னன்னா, உங்க வாயில ஒரு ஸ்பூன் கொடுப்போம், அதுக்கு மேல ஒரு எலுமிச்சை பழம் வைப்போம். அந்த பழம் கீழே விழுவாம நீங்க இருக்க இடத்துல இருந்து ஃபினிஷ் லைனுக்கு மாட்டீங்கன்னா நீங்க தான் வின்னர். அதே மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாரும் போட்டி நடக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று பசங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. ஃபினிஷ் லைனுக்கு யார் வராங்கன்னு பார்ப்போம். நான் நிக்கிற இடம் தான் ஃபினிஷ் லைன். நீங்க நிக்கிற இடத்துல இருந்து இங்க வரணும். எலுமிச்சை பழம் கீழே விழுவாம யாரு ஃபினிஷ் லைனுக்கு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவர் தான் வெற்றியாளர். அந்த வெற்றியாளருக்கு இதோ இந்த கப் கிடைக்கும். போட்டி ஆரம்பிக்க போறாங்களா? சீக்கிரம் வாடா, நம்மளும் போய் கலந்துக்கலாம். நான் உள்ள வந்துட்டேன், நீ சீக்கிரம் உள்ள வா. இது சின்ன பசங்க கலந்துக்கூடிய போட்டிடா. எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டு நீ வந்து விளையாடலான்னு பாக்குறியா? வெளியே போடா. ஓ, இதுல சின்ன பசங்க மட்டும் தான் விளையாடணுமா? அப்படின்னா என்ன பார்த்தா என்ன சின்ன பையன் மாதிரி தெரியலையான்னு. சரி பரவாயில்ல, நம்ம வெளியே போயிடலாம். டே சின்ன, நீ போய் கலந்துட்டு ஜெயிச்சுட்டு வர. அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். நீ ஓரமா நின்று கையை தட்டுற வேலையை மட்டும் பாத்துக்கடா. உள்ள வந்தாச்சு. என் வாயில ஒரு ஸ்பூனை வச்சு லெமனை வைங்கடா. என்னடா அது, இந்த ஸ்பூன் மேல அந்த பழம் நிக்கவே மாட்டேங்குது, ஆடிக்கிட்டே இருக்கு. இதை வச்சு எப்படி நான் அந்த ஃபினிஷ் லைனுக்கு போறது? எல்லா சின்ன பசங்களும் லைன்ல தயாரா நிக்கிறீங்களா? போட்டி ஆரம்பிக்க போறோம். போட்டியில கலந்துருக்கவனுங்களா நம்மளோட சைஸ்லயும் சரி வயசுலயும் சரி பெருசா இருப்பானுங்க போல. கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. ஆனா கொஞ்சம் பொறுமையா போ. ஏன்னா உன் வாயில வச்சிருக்க ஸ்பூன்ல இருந்து லெமன் கீழே விழுந்துச்சுன்னா நீ இந்த போட்டியில இருந்து அவுட் ஆயிடுவ. அது எனக்கும் தெரியும். பாத்துக்கிறேன். போட்டி ஆரம்பிங்கடா. ஹனுமான் கெட் செட் கோ. என்ன இவன் மட்டும் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான்? டேய் சின்ன, போட்டி ஆரம்பிச்சிட்டாங்கடா, போடா. ஓ, ஆரம்பிச்சிட்டாங்களா? சவுண்டே கேக்கல. ஹே சின்ன கிளம்பிட்டான். ஹே சின்ன, கண்டிப்பா உன்னால முடியும். சின்ன இவன் ஒருத்தன். வாடா, கண்டிப்பா உன்னால முடியும்டா. இன்னும் கொஞ்ச தூரம் தான், அவனுங்களை கேட்ச் பண்ணிடலாம். உன் வாயில இருக்க லெமன் மட்டும் கீழே விழுவும் பாத்துக்கடா. நீ ஈஸியா சொல்லிட்ட. இந்த ஸ்பூன் மேல லெமனை வச்சு கொண்டு போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவனுங்க வேற ரொம்ப வேகமா போறானுங்க. வேகமா வேற நடக்கணுமா? போட்டியில ஜெயிச்சா பொங்கல் பரிசுன்னு ஒரு சோப்பு டப்பாவோ இல்ல டிஃபன் பாக்ஸோ தான் கொடுப்பானுங்க. அதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்க எனக்கும் சின்சானுக்கும் விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லலாம். ஹே சின்சான், ஃபினிஷ் லைன் பக்கத்துல வந்துட்டு. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தூரம்டா. வாடா. ஜெயிச்சிட்டடா சின்சான். நீ கஷ்டப்பட்டு இந்த போட்டியில எல்லாம் ஜெயிச்சிருக்கல. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நடந்த சின்ன பசங்களுக்கான போட்டியில ஜெயிச்சது லவ்லி வீக்ல இருந்து வந்த சின்சான் நொகரா. ஹே சின்சான், நான் தான் சொன்னேன்ல நீ தான் ஜெயிப்பேன்னு. சின்சான். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற சின்சான் என்ற இந்த சிறுவனுக்கு தான் இந்த கப்பு கிடைக்க போகிறது. ஓஹோ, டேய் சின்சான், நீ ஜெயிச்சிட்ட. போய் அந்த கப் எடுத்துட்டு போ. நான் கூட ஜெயிச்சா சோப்பு டப்பா தான் தருவாங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய கப்பை கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தான். இனிமே இந்த ஸ்பூன் நமக்கு எதுக்கு? இந்த கப்பை தூக்கி தலையில வச்சுட்டு இந்த ஊருக்குள்ள கெத்தா சுத்த போறடா இன்னைக்கு. ஏடா ஜெயிச்சது யாரு? சின்சான் நொகாராவ. சென்னை வர்றேன், வழிவிடு. எல்லா ஊரும் நம்ம பேர் சொல்லுங்கடா சின்சான்னு. டே வடையா, இங்க நீ கத்திக்கிட்டு தான் இருக்கா? இங்கே பாருங்க, எவ்வளவு பெரிய காலமாடு. கோவமா இருக்கும் போலயே. சின்சான், அது பக்கத்துல எங்கடா போற? ஊர்லயே ரொம்ப மோசமான கோவமான மாடு இதுதான், கருப்பேன். நல்ல வேளை கயிறு போட்டு கட்டி வச்சிருப்பாங்க போல, அதனால தப்பிச்ச. அது மட்டும் கயிறு இல்லாம இப்ப இருந்தது உன் குடல உருவே மாலை போட்டுருக்கோம். இந்த பொங்கல்ல இருந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு. டே சின்சான், வா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு சாப்பிடறதுக்கு பொங்கல் தருவாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு போய் சுத்தி பார்ப்போம். அந்த மாட்டுக்கு பக்கத்துல மட்டும் போயிடாதடா, அவ்வளவுதான். நீ கருப்பா, உன்னை பார்த்து ஊரே பயப்படலாம். ஆனா நான் பயப்பட மாட்டேன். கயிறு போட்டு கட்டி தானே வச்சிருக்காங்க. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உன்னை பார்த்தலாம் நான் பயப்படவே மாட்டேன். நம்மள குத்தி இருக்கும். லவ்லி, அது ரொம்ப மோசமான மாடா இருக்குடா. அதான் அது பக்கத்துல போவாதேன்னு சொன்னேன்ல. இங்க பாருங்க, கரும்பு வச்சிருக்கானுங்க. வேணுங்கிறவங்க இங்கே வாங்கிக்கலாம் போல. இது மாட்டு வண்டி தானே, ஆனா வீல காணோம்.
கழட்டி கீழே வச்சிட்டானுங்க போல. இதை எடுத்து ஓட்ட முடியாது. இப்போ நம்ம இங்கே பாருங்க, மரத்து மேலாம் ரேடியோ கட்டி வச்சிருக்கானுங்க. இங்கே என்னடா சேர்லாம் வச்சு நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே ஏதாவது போட்டி நடக்குதா? அங்கே பாருங்க, அந்த கட்டைக்கு நடுவில் பானையை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஓ, பானை உடைக்கிற போட்டி. டே சின்சனே, வா நம்மளும் நின்று பார்ப்போம். நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த உரியடி போட்டி ஆரம்பமாகிவிட்டது. உயரமான இடத்தில் ஒரு பானையை கட்டி தொங்க விட்டிருப்போம். அந்த பானையை யார் உடைக்கிறார்களோ அவர்தான் வெற்றியாளர். வெற்றியாளருக்கு இந்த விலை உயர்ந்த நெக்லஸ் பரிசாக கிடைக்கும். நீங்கள் யார் வேணுமாலும் இதில் கலந்து கொள்ளலாம். ஆனால் இதை உடைப்பது சுலபம் அல்ல, ஏனென்றால் உங்கள் கண்ணை மறைத்து விடுவோம். முதல் போட்டியாளராக மைக்கேல் வந்திருக்கிறார். என்னமோ முன்னாடி இருக்க ஒன்றுமே தெரியல. கையில ஒரு குச்சை கொடுத்துட்டு கண்ணை வேற மறைச்சுக்காடுங்க. இப்ப எப்படி போகணுன்னே தெரியலையே. எந்த பக்கம்டா பானை இருக்கு? இதுவே ஒண்ணுமே தெரியல எனக்கு. கரெக்டா தான் போறேனா? மைக்கேல், இங்கதான் இருக்கோம் நாங்க. நம்ம லவ்லி சவுண்ட் ஆச்சு. மைக்கேல் அங்கிள், நாங்க இங்க தான் இருக்கோம். உங்களுக்கு ரூட் சொல்றோம். வாங்க வாங்க வாங்க, கரெக்டா தான் வந்துட்டு இருக்கீங்க. சிம்சா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணு. அங்கிள், நேரா வந்து லெஃப்ட் எடுங்க. டேய் மைக்கேல், சின்சான் பேச்சு கேட்காத. அவன் உன்னை ஏமாத்துறான். தப்பா போய்கிட்டு இருக்கடா. கண்ணுல வேற துணியை கட்டி விட்டானே, கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. நிச்சயம் சொல்றத வச்சுதான் போய்கிட்டு இருக்கேன். எங்கடா இருக்கு அந்த பானை? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் போய் அப்படியே திரும்புங்க. நீங்க நிக்கிற இடத்துல தான் பானை இருக்கு. ஆஹா, அப்ப பானை கிட்ட நான் வந்துட்டேனா? இப்போ உடைக்கிறேன் பாடுறா பானை ரெண்டா. அந்த பானை இப்படி இப்படி நான் ஆடிக்கிட்டு இருக்கு. மைக்கேல் அங்கிள், சீக்கிரம் உடைங்க. டேய், அது பானையாடா உங்க ஊர்ல. ஒருத்தன் மொட்டை மண்டடா அது. இப்போ உடைக்கிறேன் பாடுறா. எப்படி பானையை உடைச்சிட்டோம்ல. கழட்டி பாப்போம். என்ன பானை அங்க இருக்குது? அப்ப நான் எதை அடிச்சு உடைச்சேன்? யாரவன்? அட மொட்டை மண்டைய பானை நெதிச்சு மொட்டையை உடைச்சுக்கடா. மைக்கேல் பானை அடிக்கிறேன் என்று மொட்டையை அடித்து மட்டையாக்கி விட்டான். என்னடா விளையாடுறீங்க? லவ்லி, என் கப்பை பத்திரமா பாத்துக்கு. நான் போய் அந்த பானையை உடைச்சிட்டு வரேன்டா. நான் போறேன். எனக்கு எப்படி வரணும் ரூட் மட்டும் சொல்லு, சரியா? கட்டு கட்டு, என் கண்ணை கட்டு. அவன் கண்ணை நல்லா டைட்டா கட்டிருக்கீங்களான்னு பாத்துக்குங்க. பொடி போய் ஏமாத்துவான். என்ன முன்னாடி இருக்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இப்ப எப்படி போகணும்னு தெரியலையே. அடுத்ததாக சின்சான் என்ற ஒரு பொடிப்பையன் வந்திருக்கிறான். பானை சைஸில் இருந்து பானையை உடைக்க போகிறானா. கண்ணையும் கட்டி விட்டு கையில ஒரு வெயிட்டான பெரிய குச்சை கொடுத்துட்டானுங்களே. இப்ப அந்த பானை எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய் லவ்லி, ஹெல்ப் பண்றா. ஹெல்ப்லாம் பண்ண முடியாது. நேர்மையா விளையாண்டு ஜெயிடா. இவனை நம்பி வந்ததுக்கு காலை வாரி விட்டானே. அடப்பாவி, இப்ப எப்பறம் நான் அந்த பானையை கண்டுபிடிப்பேன்? எங்கடா வச்சிருக்கீங்க அந்த பானையை? இங்க வச்சிருக்கானுங்களா? இங்க வச்சிருக்கானுங்களா? எங்க இருக்குது அந்த பானை? எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க ஒரு சின்ன கேப் தெரியுது. இந்த கேப் வழியா அந்த பானையை கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா கிளை மேலே மட்டும்தான் தெரியுது. அந்த பானை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே. நம்ம கையில தான் ஒரு நீளமான குச்சை இருக்குல்ல, இந்த வளர்த்தி குச்சை வச்சு அந்த பானை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்படியே முன்னாடி நீட்டிட்டு போவோம். அந்த பானை எங்க இருக்கோ அந்த கட்டை நமக்கு தெரியும். இங்கேதோ மோதுது. இங்கேதோ கட்டை மாதிரி இருக்கே. கட்டை தான். அப்ப பானை எங்கதான் இருக்கா? இப்போ உடைக்கிறேன் பாரு பானையை. என்ன பானையை உடைச்சனா இல்லையா? சவுண்டு வேற மாதிரி கேக்குது. இப்ப கண்ணில் கட்டி இருக்க அந்த துணியை கழட்டலாம்ல. கழட்டிட்டு எங்கடா பானையை காணா? வேற எங்கேயோ இருக்கே. இந்த பானையை உடைக்கணும்னா நம்ம நார்மலா போனா கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம கண்ணையும் கட்டி விட்டுருவானுங்க. நம்மள ஒரு சுத்தி விட்டா வேற எங்கேயாவது போயிடுவோம். இதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணுவோம். இங்க இருந்து தான் நம்ம போறோம். இங்க இருந்து எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சா கரெக்டா அந்த பானை கிட்ட போவோங்கிறத நோட் பண்ணிக்கலாம். ஓகே, 6 7 8 9 10. நம்ம நிக்கிற இடத்துல இருந்து அந்த பானை எங்க இருக்கோ அது வரைக்கும் நம்ம கரெக்டா அளவு எடுத்தா போதும். இங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 20 அடி எடுத்து வச்சிருக்கோம். நம்ம தலைக்கு மேலே தான் அந்த பானை இருக்குது. இது கரெக்டாக இருக்கும். ஓகே, 20 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சோம்னா இந்த பானையை உடச்சிடலாம். நம்ம நானும் இந்த போட்டியில் கலந்துக்கிறேன். என் கண்ணை கட்டுங்க. இன்னைக்கு நானும் அந்த பானையான்னு பார்க்குறேன். இங்கேருந்து கரெக்டாக 20 அடி எடுத்து வச்சா அந்த பானையை உடச்சிடலாம். லவ்லியே ஒரு சுத்தி விடுங்க. டேய் எதுக்கடா சுத்துறீங்க? பொறுமையாக சுத்துக்கடா. தலையெல்லாம் கிருகிருன்னு வருது. ஆரம்பத்திலேயே நம்மளை சுற்றி குழப்பி விட்டானுங்களே. இப்போ எப்படி போகணும்னு தெரியல. இங்கிருந்து 20 அடி எடுத்து வச்சோம்னா அந்த பானை இருக்க இடத்துக்கு போயிடலாம். ஆனால் அந்த பானை இப்போ நமக்கு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு தெரியலையே. எனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொன்னதுக்கு முடியாது நான் சொன்னேன். நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்டா. சின்சான் பேசுறது பின்னாடி தான் கேக்குது. அப்ப பானையே பின்னாடி தான் இருக்கா? திரும்பிட வேண்டியதான். இங்க இருந்து கரெக்டா 20 அடி எடுத்து வச்சோம்னா அந்த பானை இருக்க இடத்துக்கு போயிடலாம். கிளம்பலாமா? 1 2 3 4 5. இவன் என்ன கரெக்டா பானை இருக்க இடத்துக்கு போறான்? சின்சான் தான் ஹெல்ப் பண்ணா. ரொம்ப நன்றிடா. நான் எப்ப ஹெல்ப் பண்ணேன்? அதான் இப்ப பண்ணியே. 17 18 19 20. அவ்வளவுதான் வந்தாச்சு. இப்ப நமக்கு மேலதான் பானை இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடிப்போம். பானை இருக்கணும். கரெக்டா தான் வந்திருக்கணும் நம்ம. என்னடா அது கரெக்டா பானை கிட்டே போயிட்டான். எப்படி கண்டுபிடிச்சுப்பான்? பானை காத்துல ஆடுற சவுண்ட் இங்க தான் கேக்குது. அப்ப பானை இங்க தான் இருக்கு. ஆல்ரைட், அடிக்குமா? 1 2 3. கண்ணில் கட்டி இருக்க அந்த துணியை கழட்டி கரெக்டாக தான் உடச்சிட்டுமான்னு பார்ப்போம். எஸ், உடைச்சிட்டோம். நம்ம ட்ரிக் ஒர்க் ஆயிடுச்சு. நம்ம அந்த பானையை கரெக்டா உடைச்சாச்சு. இந்த பானை உடைக்கும் போட்டியில் பானையை உடைத்ததால் லவ்லி தான் வெற்றியாளர். அவருக்கு தான் இந்த விலை உயர்ந்த நெக்லஸ் கிடைக்க போகிறது. இனிமே அந்த ஸ்டிக்கும் ரிப்பனும் நமக்கு தேவையில்லை. அதான் பானையை உடைச்சாச்சு.
இந்த நெக்லஸ் நமக்கு தான். ஓகே, எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குவோம். அவ்வளவுதான், எடுத்து பாக்கெட்ல வச்சாச்சு. அடுத்தது என்ன போட்டி வைக்க போறாங்கன்னு தெரியலையே. அடுத்தது சின்ன பசங்களுக்கான போட்டி நடக்க போகுது. எல்லா பசங்களும் தயார் நிலையில் இருக்கவும். இப்பொழுது சிறுவர்களுக்கான ஸ்லோ சைக்கிள் ரேஸ் தான் நடக்க போகிறது. எல்லா சிறுவர்களும் தயாராக இருக்கவும். எல்லா புடிசும் சைக்கிளை வச்சு ரெடியா இருங்க. நான் கோன் சொன்னதும் கிளம்பணும். சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் எங்களுக்கு கை வந்த கலை. நாங்களா சைக்கிள்லயே வீலிங்கே பண்ணுவோம். சின்சனே, எப்படியாவது ஜெயிச்சிடுறா, என் மனத்தை காப்பாத்திடுறா. போட்டி ஆரம்பித்து விட்டது, கிளம்பலாம். இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன். ஒருத்தனே கிராஸ் பண்ணிட்டு போறேன், ஒருத்தனை கிராஸ் பண்ணிட்டேன், ரெண்டாவது ஒருத்தனையும் கிராஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் போய்கிட்டு இருக்கேன். ஆனா அவனுங்களாம் ஏன் பொறுமையா வந்துகிட்டு இருக்கானுங்க? ஆமை ஸ்பீட்ல வரானேடா. ஆமைக்கு இவனுக்கும் போட்டி வச்சோம்னா ஆமை தான் ஜெயிக்கும் போல. அவ்வளவு பொறுமையா வந்துகிட்டு இருக்கானுங்க. இந்த ரேஸ்ல ஃபாஸ்டா போறது முக்கியம் இல்லடா, லாஸ்டா வர்றது தான் முக்கியம். ஏன்னா இது ஸ்லோ சைக்கிள் ரேஸ்ரா. இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்க. இதுல கடைசியா போறவங்க தானே வின்னரு. என்னது லாஸ்டா போகணுமா? சொல்லவே இல்ல. எல்லா போட்டிலயும் ஃபர்ஸ்ட் போகணும் தானே சொல்லுவீங்க. இப்ப இப்படி சொல்லிட்டானுங்களே. எவ்வளவு பொறுமையா போக முடியுமோ அவ்வளவு பொறுமையா போகணும். நமக்கு பின்னாடி வேற எல்லாரும் வந்துகிட்டு இருக்கானுங்க. நான் வேற அவசரப்பட்டு முன்னாடி வேகமா வந்துட்டேன். டேய், என்ன கிராஸ் பண்ணி போங்கடா. நான் ஃபினிஷ் லைன் பக்கத்துலயே வந்துட்டேன். இதுக்கு மேல முன்னாடி போனோம்னா நம்ம அவுட் ஆயிரும். அப்படி யூட்டன் போட்டு பின்னாடி போவோம். யூட்டன் போட்டு வந்தா இந்த போட்டியில இருந்தவங்க எலிமினேட் செய்யப்படுவாங்க. இது வேறயா? சைக்கிளை திருப்பினா எலிமினேட்டுங்கிறானுங்க. சைக்கிளை திருப்பிட்டு தானே வரக்கூடாது. ரிபேஸ் கியர் போட்டு பின்னாடி போவோம்ல. நாங்களா சைக்கிள்ல ரிபேஸ் கியர் போடுவோம். இப்ப நான் தானே கடைசியா போறேன். போங்கடா போங்க, முன்னாடி போய் அவுட் ஆகுங்க. நான் கடைசியா வந்து இந்த போட்டியில வின்னர் ஆகிறேன். நமக்கு வேற கம்பி வச்ச சைக்கிளை கொடுத்துட்டாங்க. இதை ஓட்டுறதுக்குள்ளே போதும் நான் எழுது. ஏய், முன்னாடி போறவனுங்களா கொஞ்சம் வேகமா தான் போங்களேண்டா. நான் கடைசியா வந்து இந்த போட்டியில வின்னர் ஆகணும். இவ்வளவு பொறுமையா போய்கிட்டு இருக்கானுங்க. போங்கடா வேகமா. அவ்வளவுதான், 2 பேர் போயிட்டானுங்க. அவ்வளவுதான், 2 பேர் ஃபினிஷ் லைன் போயிட்டானுங்க. இப்ப போனா நம்ம வின்னர். எப்படி கடைசியா வந்து நாங்க இந்த போட்டியில வின் பண்ணிட்டோம்ல. அள்ளிக்கிங்கோ, கொஞ்சம் கிள்ளிக்கிங்கோ. இந்த போட்டியில வின் பண்ணி அந்த கப்பையை வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறேங்கோ. இந்த ஸ்லோ சைக்கிள் ரேஸ்ல நம்ம ஜெயிச்சதுக்காக நமக்கு ரிவார்ட்ஸ் என்ன கொடுப்பானுங்க? டேய் லவ்லி, இந்த போட்டியில ஜெயிச்சிட்டேன். அது கேட்டா கேம் மேல ஓடுற மாதிரி வர. ஆமா, இந்த போட்டியில ஜெயிச்சதுக்கான பரிசு என்ன? இந்த ஸ்லோ சைக்கிள் ரேஸில் ஜெயிச்சதற்காக சின்சானுக்கு ஒரு டிபன் பாக்ஸ் தருகிறோம். டிபன் பாக்ஸா? இதுக்கா ரிபேஸ் கியர்லாம் போட்டு வந்தேன். அடுத்த போட்டி இங்க தான் நடக்குது. என்ன போட்டி வைக்கிறானுங்க? ஓ, மாட்டு வண்டி ரேஸா? இங்க பாருங்க, லைனா மாட்டு வண்டி நிறுத்திருக்கானுங்க. அடுத்ததாக நடக்க போற இந்த மாட்டு வண்டி போட்டியில் ஜெயிப்பவர்களுக்கு பெட்டி பெட்டியாக காசு கிடைக்க போகிறது. இந்த மொத்த பணத்தையும் யார் அள்ளி செல்ல போகிறார்கள் என்று பார்ப்போம். இந்த மாட்டு வண்டி போட்டியில் கலந்து கொள்பவர்கள் அவர்கள் தான் மாடும் வண்டியும் கொண்டு வர வேண்டும். ஆஹா, நம்ம கிட்ட மாடும் இல்ல, மாட்டு வண்டியும் இல்லையடா. யாரு சொன்னா? அங்கதான் கருப்பை நிக்கிறான்ல. கருப்பன் கோவக்காரன்டா. அவனெல்லாம் அடக்கவே முடியாது. அங்க பாரு, அதுவும் இல்லாம எல்லாரும் 2 மாடு வச்சிருக்காங்க. செம்ம ஃபாஸ்டா வண்டி இழுத்துட்டு போவோம். நம்ம ஒரு மாடு வச்சு என்ன பண்ண முடியும்? கருப்பை ஒருத்தன் போகுதுன்னா இவங்களை தோக்கடிக்க. அப்படிங்கிற. ஆனா கருப்பனை எப்படா சமாளிச்சு கூட்டிட்டு வருது? நமக்கு இதை விட்ட வேற வழி இல்ல. இந்த போட்டியில ஜெயிச்சு அந்த காசு எல்லாத்தையும் அள்ளிட்டு போகணும். அதனால போய் அந்த கருப்பனை எப்படியாவது சமாளிச்சு கூட்டிட்டு வருவோம். இது பக்கத்துல போகவே பயமா இருக்கே. ஏ கருப்பா, நான் சொல்றத கேள். நீ மட்டும் இப்ப என் கூட வந்தேன்னா உனக்கு நான் தினைக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய பில்லு பறிச்சு தரேன். கொஞ்சம் கொஞ்சமா அது பக்கத்துல போய் அது மூக்குல கட்டிட்டு அந்த கயிறு மட்டும் பிடிச்சிட்டோம்னா போதும். அது நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். பக்கத்துல போகும். சைலண்டா பக்கத்துல போய் பிடிச்சிடும். ஐயோ, முட்டை வருது. ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சேன். ஏண்டா லவ்லி, அந்த மாடோட கயிறு கட்டி தானே இருக்கு. அப்புறம் ஏன்டா பயப்படுற? பயப்படாம முன்னாடி போய் புடி. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். இவ்வளவு வாய் பேசுறீல, நீ போய் புடியே. அது கயிறு கட்டி இருந்தாலும் அதோட கண்ணை போடுறா. எவ்வளவு சிவப்பா இருக்கு, செம்ம கோவத்துல இருக்கு. பக்கத்துல போனோம், அவ்வளவுதான். கண்டிப்பா முன்னாடி போயெல்லாம் அதை நம்ம பிடிக்க முடியாது. இரு, அது பின்னாடி போய் பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, இங்க ஒரு மாட்டு வண்டி இருக்குல்ல, இது அடியில பூந்து போவோம். அப்படியே சைலண்டா பின்னாடி போய் அது மேல ஏறிற வேண்டிதான். ஓகே, வெளியே வந்தாச்சு. புடுறாத. அவ்வளவுதான், பிடிச்சாச்சு. நாங்களும் மாட்டு வண்டியை ரெடி பண்ணியாச்சுல. அண்ணன் வர்றேன், வள்ளி விட்டு. கருப்பை வரான்டா. பக்கத்துல வந்தீங்கன்னா முட்டி தள்ளிரும். எல்லாரும் நவந்துக்குங்க. சரி, நம்மளும் போய் அந்த லைனுக்கு முன்னாடி நிற்போம். அவ்வளவுதான், கரெக்டா வந்து நின்னாச்சு. ஆனா அவனுங்களெல்லாம் பாருங்களேன், ஒரு மாட்டு வண்டிக்கு 2 மாடு வச்சிருக்கானுங்க. ஆனா நம்ம மாட்டு வண்டிக்கு மட்டும் ஒரே ஒரு மாடு, அதுவும் கருப்பேன். கருப்பா, காப்பாத்திடுறா. இந்த மாட்டு வண்டி போட்டி நீங்கள் நிற்கும் இந்த இடத்தில் இருந்து ஆரம்பித்து மீண்டும் இதே இடத்தில் தான் முடிவடைய போகிறது. இந்த மைதானத்தை முழுவதும் ஒரு சுத்தி வந்து இதே இடத்தில் முடிக்க வேண்டும். முதலில் வரும் ஒருவர் தான் வெற்றியாளர். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நம்ம ஜெயிச்சாகணும். ஆனா உனக்கு தான் மாட்டு வண்டியை ஓட்ட தெரியாத. பாத்துக்கலாம், வாடா. ஆஹா, எல்லாரும் கிளம்பிட்டானுங்க. நம்ம முன்னாடி போக கூடாதுன்னு பாருங்க. நமக்கு வழியே விட மாட்டேங்கிறானுங்க. பரவாயில்ல, இவனுக்கு என்ன பண்ணாலும் சரி, நம்ம முன்னாடி போய் நம்ம ஜெயிச்சு காட்டுறோம்டா. ஒருத்தரை கிராஸ் பண்ணியாச்சு, 2 பேரும் கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தான் முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். கருப்பா, நீ வேற லெவல். இங்க பாருங்க, கருப்பன் ஒருத்தர் நம்மள என்ன வேகமா இழுத்துட்டு போறான்னு. நான் தான் சொன்னேன்ல, நம்ம கருப்பை வீரன்டா. பின்னாடி வரவனுங்க 2 மாடு வச்சிருக்கானுங்க. அப்பயும் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கானுங்க. நம்ம கருப்பை ஒருத்தன் என்ன வேகமா இழுத்துட்டு போறான் பாரு. நம்மள எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வேகமா போய்கிட்டு இருக்கோம் நம்ம தான். ஆனா பின்னாடி வரவனுங்க இடிக்கிறானுங்க. பயமா இருக்கு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. நம்மளையே இடிச்சு தள்ளிட்டு நமக்கு முன்னாடி வேகமா போறானுங்க. சீட்டிங் பண்றானுங்க. நம்ம இவ்வளவு நேரம் நேர்மையை தான் விளையாண்டோம். ஆனா இவனுங்க கிட்டலாம் நம்ம நேர்மையை பார்த்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. நம்மள மறுபடியும் இடிக்க வந்தானா நம்மளும் திரும்பி அவனை இடிக்க வேண்டியதான். கருப்பா, நம்ம யாருன்னு காட்டணும். வேகமா போ. இந்த ஸ்பீட் பத்தல, இன்னும் வேகமா போ. அவ்வளவுதான், இவனை கிராஸ் பண்ண போறோம். தாண்டிட்டோம். ஆனா மறுபடியும் இடிக்கிறான்டா நம்மள. போச்சு, வேகமா இடிக்கிறானுங்க. இல்ல, நம்மளை இடிச்சு தள்ளி விட்டானுங்க. என்ன இதுக்கு மேல மாட்டு வண்டி நவர மாட்டேங்குது.
வீல் உடஞ்சிருச்சா? ஆஹா செட். டேய் லவ்லி, நம்ம மாட்டு வண்டியோட வீலை உடைச்சிட்டானுங்க. இப்போ எப்படா நம்ம போறது? மாட்டு வண்டியிலேருந்து வீலே தனியாக வந்துருச்சு. நம்மளை அவனுங்க ஏமாத்திட்டு போயிட்டானுங்க. இருந்தாலும் விட மாட்டேன். சின்சான், நீ மாட்டு வண்டியே உட்காந்துரு. இதுக்கப்புறம் நானும் கருப்பனை பார்த்துக்குறோம். கருப்பா, நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். உன் மேலே ஏறிக்கிறேன். ஏறிட்டேன். கருப்பா, எனக்கு உதவி பண்ணு. அவன் மேலே உட்காந்துருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனால் நம்ம இந்த போட்டியில் ஜெயிச்சாக்கணும். இப்போ மட்டும் நீ எனக்கு உதவி பண்ணினா இனிமேல் நீ என் கூடயே இருக்கலாம். உனக்கு தினைக்கு நான் பில்லு கொண்டு வந்து போட்டு உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன். தயவு செஞ்சு உதவி பண்ணு. அப்படிதான். அப்போ கருப்பை நம்ம பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான். யார் பேச்சையும் கேட்காத ஒருத்தன் நம்ம பேச்சை கேட்குறானா? அவன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். இனிமே கருப்பேன் நம்ம கூட தான் இருக்க போகிறான். கருப்பா, நம்மளை ஏமாத்திட்டு போனவங்களுக்கு நம்ம யாருன்னு காமிச்சாகணும். உன் வேகத்தை காட்டு. இந்த ஊர்லயே நீ தான் சிறந்த காலைன்னு இங்க இருக்க எல்லாத்துக்கும் நம்ம காட்டணும். உன்னால முடியும் கருப்பா. இன்னும் கொஞ்சம் வேகமா போ. இனிமே நான் உன்னை கயிறு போட்டு கூட கட்டி வைக்க மாட்டேன். வேகமா போ. இந்த மாதிரி பொங்கல் போட்டிலாம் உங்கள் ஊர்லேயும் நிறைய வச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் ஏதாவது போட்டியிலலாம் ஜெயிச்சிருந்தீங்கன்னா என்ன போட்டியில் ஜெயிச்சிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபினிஷ் லைனுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இது என்னதுரா, வீல் மட்டும் தனியாக கிடக்குது. ஓ, நம்ம வண்டியை இடித்து தள்ளி விட்டு வந்தான்ல அவன் பாருங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி மாட்டு வண்டியோட தலைகளாக கிடக்குறான். அவங்க ஒருத்தர் மாட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்கான். அவனை கிராஸ் பண்ணிட்டோம்னா போதும். கருப்பா, இதான் நமக்கு அந்த நேரம். சீக்கிரம் போ. நம்ம ஃபினிஷ் லைன் பக்கத்தில் வந்தாச்சு. கருப்பை அவனோட மொத்த வேகத்தையும் காமிக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, அந்த மாட்டு வண்டியில் 2 மாடு இருக்கு. அப்போ கூட நம்ம ஸ்பீடுக்கு அவங்க வர முடியல. எப்படியோ அந்த மாட்டு வண்டியை தாண்டி வந்தாச்சு. கருப்பா, இதே ஸ்பீடில் ஃபினிஷ் லைனுக்கு போயிடணும். நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. இதோ இருக்கு பாருங்க கோடு. எஸ், வந்துட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம்டா கருப்பா. கருப்பா, நின்று போதும் போதும். நான் சொன்ன மாதிரி இனிமேல் நீ ஏன் கூட தான் இருக்க போற. இனிமேல் நான் தான் உனக்கு ஓனர். உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன். சின்சான், நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சா அந்த பரிசு கொடுக்குறேன். நான் எங்க அது தோ இருக்கு பாருங்க காசு. இந்த பெட்டி ஃபுல்லா நமக்கு தான்டா கருப்பா. இனிமேல் உனக்கு பிடிச்ச எல்லாமே நான் வாங்கி தரேன். ஃபைனலி இந்த மாட்டு வண்டி ரேஸ்ல நம்ம வின் பண்ணியாச்சு. இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் முடிஞ்சுதான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக விளையாட்டு போட்டி நடக்கிற அன்னைக்கு. இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் நிறைய கேம்ஸ் வச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் எதுலாம் வின் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம சேனல்லையும் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போயிட்டு ஒரு டாமாமே.